கம்யூனிகேஷன் பட் கம்யூனிகேஷன்னா என்ன, இப்படிலாம் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம், அதை பற்றி இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். கம்யூனிகேஷன் ஒரு வழியில் சொல்ல போனால் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறீங்க, அதுதான் கம்யூனிகேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் பேசலாம், பாடி லாங்குவேஜ்லேயும் அதை கன்வே பண்ணலாம். பட் அதை நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிச்சா, அதுதான் இங்கே மெயினே. இப்போ எந்த இன்டர்வியூ ஆகட்டும், நீங்கள் எந்த கடைக்கு போகிறதாகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்கு பேசுகிறதா இருந்தாலே அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குதா, அது ஏற்றுக்கிறாங்களா, தான் கம்யூனிகேஷன். உங்களில் சில பேர் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகியிருப்பீங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் யார் பேசுகிறதா இருந்தாலும் லிசன் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். ஏன்னா அவங்க என்ன நினைக்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு பதிலளிக்க விரும்புங்க. அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாக அவங்க வச்சுக்க முடியும். அன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா முக்கியமாக அங்கே லாங்குவேஜ் தான் முக்கிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும்போது அது மற்றவங்களுக்கு புரியாத திணறி பேசும்போதும், அல்ல நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியுது, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, பட் அவர் இங்கிலீஷில் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுன்னா அவர் அதை ஏற்றுக்குவார். பட் நீங்கள் அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை கன்வே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விதமான கூச்சமும் அல்ல பல டிஸ்டர்பும் ஏற்படும். அதை தீர்க்க தான் நீங்கள் எப்போவும் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, லாங்குவேஜை ஒரு ஆயுதமாக எடுக்கிறீங்களா, இல்லை பாடி லாங்குவேஜை ஒரு ஆயுதமாக எடுக்கிறீங்களா, இல்லை உங்களோட ஆக்ஷனை ஆயுதமாக எடுக்கிறீங்க. இந்த மாதிரி சில விதமான டெக்னிக்லாம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்தாலே உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். இது டே டு லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, அந்த இடத்த பொறுத்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வேறுபடும். ஒரு சிலர் ஒரு நபர்கிட்ட தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் சத்தமாக பேசாமல் ஸ்லோவாக பேசும்போது அவங்க என்னதுன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட கம்யூனிகேஷனில் உங்கள் ஸ்பீச் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி கர்ஜனமாக பேசுகிறதுன்னு கற்றுக்கணும். அது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதே இன்னும் சிலர் கூட்டங்களில் பேசும்போது ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 3 பேர் மட்டும் 3-4 பேர் மட்டும் ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒருத்தவங்க அந்த டாப்பிக்கு ஒரு சப் டாப்பிக்காக பேசுவோம். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லைன்னா அந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாதிப்பாகும். அதனால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும், மேலும் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தில் குறைபாடு இருக்குதோ அது எப்படி மெరుగుபடுத்தும் விஷயத்தை பொறுத்தும் தான் நீங்கள் கம்யூனிகேஷனை கிளியராக பண்ண முடியும்.